ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜவ்வரிசி பாயாசம். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஜவ்வரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியை வடிகட்டிடலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா தண்ணியை நல்லா ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா குட்டியாக இருக்கும் ஜவ்வரிசி, அது எடுத்திருக்கேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய ஜவ்வரிசியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு முந்திரி, திராட்சை இது ரெண்டும் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையானது பால் பார்த்திங்கன்னா 1/4 லிட்டர் பால். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஜவ்வரிசி 1/2 கப் ஜவ்வரிசியை நம்ம போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். வெந்துருச்சா அப்படிங்கிறதுக்கு நம்ம கையில் எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும். இன்னொரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இதை ஃபில்டர் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் சுகர் அண்ட் தேங்காய் ரெண்டும் இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. நம்ம இந்த டைமில் தண்ணியை ஃபில்டரில் வச்சு தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியில் பார்த்திங்கன்னா ஸ்டார்ச் மாதிரி இருக்கும். அதை போட்டோம்னா பாயாசம் ரொம்ப வேறு மாதிரி இருக்கும், கொல கொலன்னு. ஸோ அதனால நம்ம இதை நல்லா ஸ்டார்ச்சை எடுத்துகிட்டு மறுபடியும் கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம். கோல்டு வாட்டரில் இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டினதுக்கப்புறம் பால் ஆட் பண்ணிடலாம். பால் கொஞ்சம் கொதி வரட்டும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம்னா நட்ஸ் எல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் நெய், அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். முந்திரி பார்த்திங்கன்னா ஒரு 30 முந்திரி எடுத்திருக்கேன், நல்லா கட் பண்ணி போட்டிருக்கேன். அதை நம்ம பாலில் ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு திராட்சை ஒரு 30 to 40 திராட்சை, அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பபிள்ஸ் மாதிரி வந்துச்சுன்னா போதும், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதே பேனில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் கொஞ்சம் அந்த ஹீட்டில் ரோஸ்ட் ஆகிடுச்சுன்னா போதும். இப்போ பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஜவ்வரிசியை நம்ம அதில் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம பயப்பட தேவையில்லை. ஒரு 2 மினிட்ஸில் கொஞ்சம் பாலோட வார்ம்னஸ்னால இது ஆட்டோமேட்டிக்காக செப்ரேட் ஆயிரும். இப்போ தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி, சர்க்கரை பார்த்திங்கன்னா 1/4 கிலோ சர்க்கரை போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா செப்ரேட் ஆகி ஜவ்வரிசி தனித்தனியாக இருக்குது. இப்போ இதெல்லாம் கொதி வரட்டும். சர்க்கரையோட அளவு நீங்கள் பார்த்துக்கோங்க, கூட்டிக்கிறதும் குறைச்சிக்கிறதும் அவங்க தேவைக்கேற்ப நம்ம பண்ணிக்கலாம். இப்போ கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு கொதி வரட்டும். இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏலக்காய் தூள் ஆட் பண்ண போகிறோம். ஏலக்காய் நல்லா தட்டி எடுத்து அந்த பொடியை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பாயாசம் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப குயிக்காகவும் பண்ணிடலாம். ஸோ நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதையும் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிறது நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் மறக்காமல் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.